அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற ராசி வந்து மிதுனம். ஓகே, மிதுன ராசிக்கு இந்த அக்டோபர் மந்த்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் மெசேஜாக என்ன வருது, இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். பிரபஞ்ச சக்தி உங்களுக்காக என்ன செய்திகள் கொண்டு வந்திருக்கிறார்கள்? கடவுள் உங்கள்கிட்ட என்ன மெசேஜ் வந்து சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். புரட்டாசி அமாவாசை வருது, அன்றைக்கி வந்து நம்ம எந்த மாதிரியான கார்ட்ஸ் பார்க்கலான்றதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெவில் கார்டு வந்திருக்கு. அதாவது இந்த மிதுன ராசிக்கு வந்து இந்த அக்டோபர் மந்த் வந்து கொஞ்சம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது நபரால் பிரச்சனைகள் உங்கள் இருவருக்கும் இடையே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் கணவர் வந்து சில தப்பான முடிவுகளில் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அதனால் தவறான வழியில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு பெண்ணால் உங்கள் 2 பேரோட லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் வரலாம். அதாவது உங்கள் கணவன் மனைவிக்கு இடையில் வேறு ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் கணவர் மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை உங்கள் மனைவி, நீங்கள் பார்க்குறவர் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி மாற்றுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தேவையில்லாத விஷயங்களில் வந்து கவனத்தை வைக்க வேண்டாம் அப்படின்றது தான் இந்த கார்டு சொல்லுது. ஓகே, இது வந்து எப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் மூலமாக இவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதாவது ஃபோனில் பேசுகிறது மூலமாக பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா, ஃபோனில் வந்து தேவையில்லாத வீடியோ வரும், அதெல்லாம் தேவையில்லாமல் பார்த்துட்டு ஒரு பைசாவை இழக்கிறது. இல்லை அப்படின்னா வந்து தன்னோட அது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை இழுத்துக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோன்னால் பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது இந்த மந்த் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஸோ ஃபோனை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க.
ஓகே, பேசுகிறது உங்களுக்கு அது தேவையா இல்லையான்றதை யோசித்து பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை வந்து நீங்கள் விட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களோட கம்யூனிகேஷன் வந்து இப்போ வந்து சரியில்லாமல் இருக்குது. அடுத்து உங்கள் லேப்டாப்பு இல்லை உங்களோட மொபைலு இதெல்லாம் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்களே சில விஷயங்கள் செய்யலைன்னா கூட அடுத்தவங்க வந்து அதை தப்பாக ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு, உங்கள் பாஸ்வேர்டு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க தப்பாக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் லெவலை வந்து சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட அதாவது நீங்கள் இப்போ பேங்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களோட மொபைலு, லேப்டாப்பு, அது என்ன சொல்கிறது, பணம், செக்கு இதெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏதாவது சைன் கேட்டாங்கன்னா இதை வந்து படித்து பார்த்துட்டு சைன் போடுங்க. படித்து பார்க்காம நீங்கள் சில சைன்ஸ் எல்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ரியலி வந்து இன்டெலிஜென்ட் தான், ஆனால் இப்போ வந்து தேவையில்லாத விஷயத்தில் போய் தேவையில்லாமல் மூக்க நுழைச்சு மாட்டிக்குவீங்க. இல்லைனா உங்களுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் நடந்துடும். இப்போ உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்குது அப்படின்னா அந்த நாளில் வந்து நமக்கு புத்தி வேலை செய்யாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில நேரங்கள் அந்த சந்திராஷ்டமம் வர்ற அன்னைக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட சின்ன குழந்தை இருக்கும் இல்லையா, 2வது குழந்தை இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் வந்து அந்த குழந்தைகிட்டையும் பேசுகிறப்ப பார்த்து கவனமாக பேசணும். ஏன்னா அந்த குழந்தை தேவையில்லாமல் ஒரு பாஸ்வேர்டை போட்டு உங்கள் இதை லாக் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடும். அப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்டால் அந்த குழந்தை வந்து பாஸ்வேர்டு எனக்கு தெரியாது, நான் என்ன போட்டேனே தெரிலன்னு சொல்லும். ஏன்னா அது சின்ன குழந்தை, அதுக்கு வந்து தெரியாது என்ன வந்து பாஸ்வேர்டு போட்டுச்சு அப்படின்ட்டு மறந்துடும். அப்போ வந்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை கூட உருவாகலாம். அதனால் வந்து நீங்கள் பார்த்து பத்திரமாக இருக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நோய் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது சும்மா ஒரு அலர்ஜி மாதிரி, தோலில் வந்து ஒரு அலர்ஜி மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா இஎன்டி பிரச்சனை, கண், காது, வாய் இருக்கு இல்லையா, கண், காது, தொண்டை, இஎன்டி சொல்லுவோம்ல, இயர், நோஸ், த்ரோட், அந்த மாதிரி அந்த விஷயங்களில் உங்களுக்கு வந்து சில சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நரம்பு ஏதாவது பிடிச்சி இழுக்கிற மாதிரி, இல்லை சுளுக்கு, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு புதிய வழி உங்களுக்கு வந்து வெற்றியை நோக்கி நீங்கள் போகிறதுக்கான ஒரு புதிய வழி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் மைண்டில் வந்து நிறைய ஐடியாஸ், ஏன்னா இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதுதான், ஒரு நல்ல மைண்ட், இன்டெலிஜென்ட்டு தான். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஐடியாஸ் வந்து தோணும் நல்ல மைண்டில். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு செல்வம் கிடைக்கும், ப்ராஸ்பரிட்டி, செல்வம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட அந்த இப்போ இங்கே சக்ஸஸ் இருக்குன்னா அந்த சக்ஸஸை நோக்கி நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வழி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் ரிலேஷன்ஷிப் தான் வந்திருக்கு. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது வந்து நம்ம தேவை இருக்கிற உறவுகள், தேவையில்லாத உறவுகள்னு சிலது லைஃப்பில் இருக்குது. இப்போ ஒருத்தவங்ககிட்ட நம்ம தெரியாதவங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவங்களால நாளைக்கு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சால் ஸோ அவங்கக்கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கி இருக்கலாம் இல்லையா? அவங்கக்கிட்ட போய் தேவையில்லாமல் நம்ம பேசணும், இல்லை அவங்களே வந்து வாலண்டியராக பேசினாலும் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி போங்க. ஏன்னா அவங்க நல்லா பேசி உங்களை வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களோட ஃபோக்கஸை மட்டும் பாருங்கள். உங்களோட கோல் என்ன? நீங்கள் வந்து இப்போ ஒரு வேலைக்கு போயிருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சொன்ன வேலையை மட்டும் செய்யுங்க. அடுத்தவங்களோட இதில் நீங்கள் போய் மூக்க நுழைக்கிறது, இல்லைன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் உங்கள் லைஃப்பில் வந்து மூக்க நுழைச்சிட்டு உங்ககிட்ட நல்லா பேசுகிற மாதிரி இனிக்க பேசுனாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சுகர் கோட்டட் வேர்ட்ஸை வந்து நம்பி எதையும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவங்க விஷத்தை வச்சுட்டு பேசுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து சிவனை வந்து ரொம்ப வணங்கக்கூடிய ஒரு சிவன் பக்தையாக இருக்கலாம், இல்லை சிவன் பக்தனாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சிவனை மனதார வழிபடுங்க.
அந்த ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு அந்த தேவதை, ஆண் தேவதை உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கும்பிடுற சாமி யாரோ ஒருவர் மூலமாக உங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னன்னா வந்த பிறகு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதோட வர்றதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு இப்போ நான் சொல்லிட்டேன் இந்த மந்த்து. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மந்த்தை கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு கைடு கொடுத்துட்டேன் உங்களுக்கு, வந்து சின்ன சின்ன ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டேன். அடுத்து அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களுக்கு கிரகம் வலிமையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த தப்பை செய்வீங்க. இல்லை நம்ம சொன்னாங்களே இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்டில் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய டைம் வந்து அனிமல்ஸ் கூட நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு வீட்டுக்கிட்ட ஒரு மாடு இருக்குது, இல்லைன்னா ஒரு மாடெல்லாம் வச்சு வளர்ப்பாங்க இல்லையா, கோசாலை இருக்குது அப்படின்னா அங்கே போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கோசாலைக்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்கள் ஆரா வந்து ரொம்ப கிளியர் ஆகும். சரியா? அப்போ வந்து அடுத்தவங்க வந்து உங்களை ஹிப்னாட்டிசமோ எதுவோ செய்ய முடியாது, ஏன்னா உங்கள் ஆரா கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கோசாலைக்கு முடிஞ்சால் போய் அந்த மாடுகளுக்கு வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க. சரியா? இல்லை கோயிலுக்கு வெளியில் வந்து மாடு வச்சுருப்பாங்க, ஒரு மாடு இருக்கும், அவங்களுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்க சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு புதன்கிழமை போய் ஒரு அகத்திக்கீரை வந்து வாங்கி கொடுங்க. இப்போ அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு வர வேண்டிய அந்த கெட்ட விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களாக மாற ஆரம்பிக்கும். சரியா? அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து இப்போ ஒரு ஸ்குரில் வீட்டுக்கு வருது அப்படின்னா கொஞ்சம் நட்ஸ் வாங்கி அதுக்காக போடுங்க. ஒரு நாய் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி போடுங்க. ஸ்ட்ரீட் டாகுக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்கட் வாங்கி போடலாம், அதனால் நம்ம கர்ம வினையும் சேர்ந்து தீரும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு பூனை இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்கலாம். ஸோ அனிமல்ஸ்க்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்த்து வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம வந்து வேறு அனிமல்ஸ் எல்லாம் ஜூவில் தான் போய் பார்க்கணும். ஆனால் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறதே வந்து இப்போ டாக் இருக்குது, கேட் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம கோமாதா இருக்குது. இந்த மாதிரி சில நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கூடவே வாழ்கிற இந்த ஜீவன்களுக்கு நீங்கள் வந்து உணவு அளிச்சிங்கன்னா இதை விட வேறு என்னங்க புண்ணியம் இருக்க போகுது? நீங்கள் அப்படி வந்து செஞ்சீங்கன்னா வேறு யாரும் உங்களை கெட்ட நோக்கத்தோடு வந்து உங்ககிட்ட பழக ஆரம்பித்தாலும் அந்த கடவுள் வந்து என்ன பண்ணுவார்னா அவங்கள வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் லைஃப்லேருந்து அவங்கள விலகி போக வச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து அனிமல்ஸ் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரீடிங்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ரீடிங்ஸ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு உங்களோட கொலீக்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் எனக்கு இது. சரியா? அவங்களுக்கு வந்து வேறு கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு நம்ம வந்து ஒரு லைவ் போடலாம். உங்களுக்கு டைரெக்டாகவே லைவில் வந்து உங்களோட கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் வந்து இதில் டேரக்ட் மூலமாக நான் சொல்கிறேன். ஓகே, இன்னும் ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு மேலே வரட்டும், அதை நம்ம பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு நம்ம கடகராசிக்கான பலன்களை பார்ப்போம் வாங்க. ஒரு நிமிஷம், நான் அதுக்கு முன்னாடி நான் கடகராசிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நமக்கு வந்து நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய இந்த தெய்வத்தை வந்து பார்க்கல. ஓகே, அதையும் பார்த்துடலாம். நீங்கள் இந்த மாதம் வந்து யாரை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். துர்கா தேவியை கும்பிட சொல்கிறாங்க. காடஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் கரெக்டாக வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ப்ராப்ளம் வரப்போது, யாரோ ஒருத்தர் வந்து உங்களை மேனிப்புலேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து அப்படி வராமல் இருக்கணும்னா துன்பத்தை தடுக்கிற சக்தி அந்த துர்கா தேவிக்கு தான் உண்டு. அதனால் துர்கா தேவியை நீங்கள் வந்து மனசார வழிபடுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். இதை பார்க்குற நீங்கள் எந்த மாதிரி லெட்டர்ஸில் இருக்கவங்களா இருக்கலாம், நம்பர் 4ல் பிறந்தவங்களாக இருக்கலாம், ஹெச்சில் உங்கள் நேம் ஸ்டார்ட் ஆகலாம், ஏல உங்கள் நேம் ஸ்டார்ட் ஆகலாம்,
உங்கள் நேம் வந்து இசட்டில் அவ்வளோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. உங்கள் நேம் வந்து கேல ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, நம்பர் 1 பர்த்தாக இருக்கலாம். அதாவது நிறைய போட்டுட்ருக்காங்க. வேணானாலும் விட மாட்டேங்கிறாங்க, எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட நேம் வந்து கே அல்லது ஹெச், ஏ இல்லைன்னா ஆர், இந்த 4 நேமில் ஏதாவது ஒரு நேமில் வந்து உங்கள் நேம் ஸ்டார்ட் ஆகலாம். இல்லைன்னா 4, 1, 8, 6 உங்களோட டேட் ஆஃப் பர்த்து இந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பராக இருக்கலாம். இல்லை அப்படின்னா 18, 16 அந்த மாதிரி இருக்குது, 14 அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து. ஓகே, தேங்க்யூ.